மறுபடியும் எங்க காலேஜ்ல தமிழ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஈவென்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. அதுக்காக காலையிலேயே வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. சீக்கிரமா வேற வர சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு ஆடிட்டோரியம்லாம் பெருக்கறதுக்கு முன்னாடியே நான் போயிட்டேன். நான் போகும்போது தான் ஆன்டிஸ்லாம் பெருக்கிட்டு இருந்தாங்க. ஆளாளுக்கு ஒரு ஒரு வேலை செஞ்சிருந்தோம். பூக்கோலம் போடுறது, விளக்குலாம் ரெடி பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. எனக்கு மட்டும் லக்கா என்னன்னு தெரியல. என்ன இந்த வெல்கம் கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அங்க நிக்க வச்சுட்டாங்க என்னையும் என் ஃப்ரெண்டையும். எது எப்படி இருந்தாலும் நம்ம ஃபோக்கஸ் குமுதாதான் அப்படின்ற மாதிரி என்னோட கண்ணெல்லாம் தேனி டைம் மேலதான் இருந்துச்சு. அப்புறம் அங்க வந்து இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிஸ்கெட் சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுத்து கவர் பண்ணிட்டு இருந்தோம். எங்க உமன்ஸ் காலேஜோட வவுச்சர் எல்லாம் பாய்ஸுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த பசங்க ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்கணுமே, கேர்ள்ஸ் காலேஜோடது எங்களுக்கு எங்க குடுக்குறீங்க அப்படின்னு இருந்துச்சு. எங்களுக்கு இருக்கிற ஃப்ரீ டைம்ல டீ எல்லாம் குடிச்சிட்டு இருந்தோம். ஆல்ரெடியே செம்ம தலைவலியா இருந்துச்சு. எப்பவும் போல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட பிரேக்ல என்ன பார்க்க ஆடிட்டோரியம்லாம் வந்திருந்தாங்க. நான் தனியா இருப்பேன்னு சொல்லிட்டு எப்படியோ இந்த ஈவெண்ட்டை ஹாப்பியா சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிட்டோம். சோ எல்லாத்தையும் முடிச்சக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஜாலியா வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருபோது கால் பண்ணி எப்பதான் நீ வருவ, டைம் ஆயிடுச்சு வா அப்படின்னு சொல்லி கால் பண்ணி வர கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன வீட்டுக்கு கிளம்புற ஆப்ஷன்லாம் இல்ல, ஒர்க் போனோம். மிரர்ல அழக ரசிச்சுட்டு பேக் டு நார்மல் என்னோட ஜூனியர் கூட பேசிட்டு செம்மையா ஃபன் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கும் டீமா சேர்ந்து பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க.